Hi friends, welcome back to KL2S channel. Big Boss 9 ஆரம்பிச்சிச்சு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இன்னைக்கு லான்ச் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த தடவை பிக் பாஸ் ஹவுஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். த வியூ வெரி நைஸ். உங்களோட வியூ எப்படி இருந்துச்சு ரவி? எனக்கும் இந்த வாட்டி பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த பெட்ரூம்ல வந்து வெரி ஓவரா லைட்டிங்லாம் வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. அது மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இட்ஸ் நாட் வெரி குட். பட் பிக் பாஸ் ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வாட்டி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு இருக்கு. அண்ட் அந்த வீட்டில் வந்து இந்த வாட்டி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னா அந்த கிச்சனு. பிகாஸ் அந்த கிச்சனை வந்து நடுவுல வச்சுட்டாங்க. வீட்டுக்கு நடுவுல கிச்சன் வந்து ஒரு கார்னர்ல இருக்கும். அந்த வாட்டி நடுவுல வச்சுட்டாங்க. ஸோ சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் வந்து கிச்சனா ஆயிடுச்சு. அது வந்து அந்த லிவிங் ஹால்லாம் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வீட்டில் வந்து அந்த கார்டன் ஹவுஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ஜெயிலும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் வந்து வழக்கம் போல விஜய் சேதுபதி இந்த தடவை கொஞ்சம் சர்க்காசம், அப்புறம் கொஞ்சம் இது நல்லா அப்படியே டைமிங்காக பயங்கரம் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட சேதுபதியோட சென்சஸ் ஹியூமர் வந்து வெரி நைஸ். பிகாஸ் அவர் அப்படியே கவுண்டர் அடிக்கிறது, கவுண்டர் அடிக்கிறது ஹர்ட் பண்ற மாதிரியும் இருக்கும், ஹர்ட் பண்ற மாதிரியும் இருக்காது. லைக் வெரி நைஸ் த வே அந்த அந்த ப்ரோக்ராமை வந்து எடுத்துட்டு போற விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ரூம் வந்து டீலக்ஸு, நார்மல் அண்ட் சூப்பர் டீலக்ஸ். இந்த ப்ளூ கலரோட வந்துட்டு வேற. நான் வந்து சப்போர்ட்டரான்னு கேட்காதீங்க, ப்ளூ கலரு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பட் லாஸ்ட் டைம் ஐ டோன்ட் லைக் அந்த ஸ்மால் ஹவுஸ் பிக் ஹவுஸ், பிக் பாஸ் ஹவுஸ், ஸ்மால் பிக் பாஸ் ஹவுஸ். அது எனக்கு அந்த கான்செப்ட் அவ்வளவா பிடிக்கல. கிட்டத்தட்ட ஓரளவு அதே மாதிரி தான் இப்போ வந்து சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. I expect something different. I don't want like last time. எஸ், கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்துச்சு, கிளம்ஸி அண்ட் மெஸ்ஸியா இருந்துச்சு லாஸ்ட் டைம். கண்டெஸ்டன்ட் நீங்க ஆரம்பிங்க முதல்ல. கண்டெஸ்டன்ட் வந்து உண்மையா சீரியஸா சொன்னா எனக்கு தெரிஞ்ச முகம், அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ் சொன்னா வந்து அந்த நடிப்பு வெறியன் டாக்டர் திவாகர் எனக்கு தெரியும். அப்புறம் அந்த விஜய் பாரு தெரியும். கம்பேர் அவங்க எனக்கு தெரியும். அண்ட் மை ஃபேவரட் வந்து நாட் டு சே இன் பிக் பாஸ், பட் அவர் வந்து அவரோட வேற ஒரு நிகழ்ச்சியில வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் சொன்னா விக்ரம். ஐ ரியலி எக்ஸ்பெக்டிங் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிம். அது வந்து அவரு எனக்கு தெரியும். இன்னொரு வந்து அகோரி என்ன பேரு, கலையரசு. அவரு தெரியும். இந்த பேசஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். மத்த பீசஸ்லாம் வந்து ரொம்ப புதுசா இருந்தாங்க. இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் பேரு என்ன, பிரவீன் ராஜ் வந்து நான் வில்லன சில சீரியல்ல பார்த்திருக்கேன். வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. பாரதி கண்ணமால தான் நினைக்கிறேன், இட்ஸ் நாட் மிஸ்டேக். பாரதி கண்ணமால வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் பார்த்திருக்கேன். ஆக்டிங் வைஸ் I like him. ஸோ இந்த வாட்டி கண்டென்சன்ட்லாம் லைக் வெரி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு பயங்கரமான பிக் பாஸ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும்? எனக்கும் ரொம்ப நான் வந்து ரொம்ப டிக்டாக் அந்த மாதிரி வீடியோ அந்த இதெல்லாம் ஜோக்லாம் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் வந்து பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருவேன் மோஸ்ட்லி. இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுன்னு பிக் பாஸ் வந்து கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி 2 கண்டஸ்டன்ட் முதலாம் கடைசியும் இறக்கி விட்டார் பிக் பாஸ். அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து சரி ஓகே எதுக்கு இறக்கி விட்றான்னு தெரிஞ்சிருச்சு. அதுதான் வாட்டர்மெலன் ஸ்டாரும் கலையரசனும் இறக்கி விட்டார் ஃபர்ஸ்ட்டாக கடைசி கேண்டிடேட்டாக. அப்போ அதுவே ஒரு ஒரு இதுதான், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மற்றபடி வந்து தெரிஞ்சது வந்து பாரு தெரியும், பாரு. அப்புறம் வந்து ஒரு சில கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருக்குது. ஒரு அந்த கேர்ள் யார், ஃபிஷர்மேன் ஒரு கேர்ள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, சுஜா. யார் அது, சுபிக்ஷா அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒன்று சில பேர். ஸோ நிறைய பேர் எனக்கும் பரிச்சயமாக தான் இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம், என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு. இந்த 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப பேர் கிடையாது. இல்லை, இந்த 3 பேர் தான். எனக்கும் அவ்வளவா தெரியாது. வந்து நான் வந்து ரொம்ப பார்த்து வியந்த விஷயம் வந்து இந்த அகோரி கலைசெல்வன் அவங்கள பார்த்து வந்து நான் ரொம்ப வியந்த இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு லான்ச்ல வந்து. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இப்பதான் 25 வயசு. அந்த பையன் சின்ன பையன் தான்.
சோ அவர் லைஃப்ல நடந்த அந்த விஷயம் வந்து பிகாஸ் நான் அது வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். யூடியூப்ல வந்து பாத்துட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் அவங்களோட கதை தான் இன்டர்வியூ அது இதுன்னு அவரோட லைஃப்ல வந்து அந்த நடந்த விஷயம்லாம் வந்து நான் சொல்றேன். இப்ப எனக்கோ இல்ல வேற யாருக்கோ நடந்ததுன்னா அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணிருப்போம் அது வந்து எனக்கு தெரியாது. அது எப்படி வந்து ஃபேஸ் பண்ணிருப்போம்னு வெரி டிஃபிகல்ட். ஆனா அதை வந்து அவர் அழகா அதை ஃபேஸ் பண்ணி எந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு போகாம அதுல இருந்து வெளியே வரணும்ட்டு இப்ப இந்த பிக் பாஸ வந்து கையில எடுத்தது வந்து எனக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டா தெரியுது. அது வந்து பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். அதுல இருந்து ஓவர் கம் சம்திங் சம்திங் அவர் சொன்ன மாதிரி அவரோட விஷ் வந்து அகோரி கலையரசு இல்லாம பிக் பாஸ் கலையரசா தெரியணும்னு விருப்பப்படுறாரு. அது வந்து நடக்கணும்னு ஐ ஆல்சோ விஷ் த சேம் ஃபார் ஹிம். அப்புறம் இந்த ஒரு கானா பாட்டு பாடினார். அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு பிக் பாஸ் பத்தி. அது அந்த வினோத்குமார் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இருக்க அவர் கேரக்டர் நல்லா இருந்தது. ஓ அவர் வந்து இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒன் வேர்டில் வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வச்சிருக்கேன். என்னென்ன ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஒருத்தருக்கும் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற பேரில் அவர் வந்து என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் அப்போதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறவங்களுக்கு அப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நிறைய. ஓகே, நிறைய பேர் பரிச்சயம் இல்லாதவங்களா இருக்கிறதுனால நம்ம உடனே வந்து அந்த லான்ச்சை மட்டும் வச்சுக்கிட்டு ஞாபகம் வைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ எல்லாரும் இப்போ வந்து அந்த லான்ச் அப்போ நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்க்குறப்ப மறந்துட்டோம். இப்போ எல்லாம் திடீர்னு பார்த்தா மறந்துட்டோம். அதனால எல்லாருக்கும் போகல. பட் ஆனால் சில பேர் வந்து நான் வந்து பேர் இப்பயே வேர் வைக்கிறேன். ஆனால் பின்னாடி வந்து அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்தவர் வந்து எனக்கு பார்த்தா கடுப்புக்காகவே வந்து டென்ஷன் சும்மா வந்து மூட் அவுட் பண்ண நடிப்பு ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கடுப்பேற்றதுக்காகவே இறக்கி விட்டுருக்காங்க. அவர் பார்த்தாலே கடுப்பா இருக்கு. யூடியூப்லலாம் வந்து அவர் வந்து அவரோட செல்ஃபை வந்து ஒரு ஜோக்கரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஐ ரியலி ஹோப் தட் he can show his good side, his the other side in this because but ஆனா அவர் போய் உண்மையா அந்த டைரக்டரை கடுப்பேத்தினாரு பாத்தீங்களா முதல் எபிசோட்லயே போய் அவரோட பெருமையை பேசி ஆமா ஆமா நடிக்க ஆரம்பிச்சாரு. அதை பார்க்கவே கொஞ்சம் ஓவரா தான் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து எங்களோட டோட்டலா என்னோட ஒப்பீனியன். இது வந்து நான் எப்படி ஃபீல் பண்றேங்கிற ஒப்பீனியன் வந்து தான். அதுக்காக நோ ஸோ யாரையும் don't be so judgmental, okay? This is the first day, so நம்ம வந்து judgmental பண்ண முடியாது. judgmental இருக்க கூடாது. just sharing. ஜட்ஜ்மெண்டல்னு இல்ல, நான் வந்து அப்படி பார்க்குறப்ப எனக்கு தோன்றது வந்து எப்படின்னா சில பேர் வந்து கொஞ்சம் புதிர் அந்த கேட்டகரியில் நான் வைக்கிறேன். சில பேரை மேபி அந்த 1 week 1 day 2 day பார்த்த உடனே யாராருந்து லிஸ்ட் பண்ணுறேன், இப்போ லிஸ்ட் பண்ணல. சில பேர் பார்த்த உடனே எனக்கு வந்து என்னன்னா ஏதோ வரோம் போறோம் அப்படிங்கிற மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க அது பேர். நம்ம கேரக்டர் வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க அப்படியே பேசுறதே வந்து ரொம்ப அப்படி இழுத்து யாரையும் மிமிக் பண்ணி பேசுற மாதிரி ஒரு ஆள் பேசுறாங்க. அந்த அனாயிங் எக்ஸாக்ட்லி வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் நான் கொடுக்குறேன். அன்னைங்கிறது அவர் டைட்டில் அங்கே போயிடுச்சு அவருக்கு, என்னோட டைட்டில். சில பேர் வந்து ஏதோ வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சில பேர் வந்து அப்பா வாயை மட்டும்தான் வச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஓகே இவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 கேரக்டர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து மேபி வந்து கைஸில் 2 பேர் இருக்காங்க. இந்த நீங்கள் சொன்னது வரை யார் இந்த கமருதீன் ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு. அப்புறம் இன்னொரு வந்து பீட் பாக்ஸ் பண்றவர் அந்த பையன் பேர் என்ன, ஹீஸ் வெரி எஃப்ஜே. பேரை சர்ப்ரைஸா வச்சிருக்காரு. பட் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் எஃப்ஜே. அது ஒன்று. அப்புறம் வேற யாரு, கனித்திரு அப்படின்னு என்னது கனித்திரு தான் வந்து என்னன்னா என்ன குழம்பு காரக்குழம்பு கனி. அவங்க வந்து குக் வித் கோமாளி, பட் நான் அதை பார்த்தது கிடையாது. பட் அவங்க எப்படி அப்படின்ட்டு. ஸோ அது ஒன்று. உங்களுக்கு பிடிச்சது
எனக்கு அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு பிடிச்சதுன்னு வந்து வெரி டிஃபிகல்ட் டு ஜட்ஜ் நவ். பிக் பாஸ்ல பிடிச்சதுன்னு நான் சொல்ல முடியாது. பட் பிக் பாஸ் தவிர்த்து வெளியே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பிகாஸ் விக்ரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் விக்ரம் வந்து அமேசிங் கிரியேட்டிவ், வெரி அந்த அவரோட வந்து ஏவியே நல்லா இருந்தது. ஏவியே காமெடியா வந்து நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட். அதோட ஏவி நல்லா இருந்தது. வேற யாரோட ஏவி நல்லா இருந்தது? ஏவிலாம் ரொம்ப எனக்கு நல்லா இருந்ததுன்னு எனக்கு வந்து அவ்வளவா நான் வந்து சொல்ல முடியாது. ஏவியான்னு குறிப்பிட்டு நான் சொல்லல. பட் எனக்கு அந்த பர்சனா எனக்கு பிடிக்கும் தான் சொல்றேன். எனக்கு ஏவிலாம் வந்து அந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஐ மீன் இதை கொடுக்கல. சரி, எல்லா கண்டஸ்டன் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை வச்சு அப்படியே ஒரு வயதில் சொல்லுங்க அவங்கள பத்தி. நான் சொன்ன மாதிரி அனாயிங் ஏதோ ஏதோ வரோம் போறோம். நான் உங்களுக்கு பேர் சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு ஆள். ஓகேவா? நடிப்பு வெறியன் டாக்டர் திவாகர். அனாய். மாடல் அரோரா. மாடல் அரோரா ஏதோ. எஃப்ஜே. எஃப்ஜே வந்து இன்ட்ரெஸ்டிங் திரு திரு. விஜே பாரு வாய். துஷார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூரான வாய்ஸா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கியூரியஸான கேரக்டர் தான் நினைக்கிறேன். கியூரியஸ். கனி வந்து மெச்சூர் அப்படின்னு நினைக்கிறேன். மெச்சூர். சப்ரி எதிர்பார்க்கலாம். டைரக்டர் பிரவீன் காந்தி. ஐயோ, அவர் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேசுறாரு. பட் ஆனால் சில பாயிண்ட்ஸ் நல்லா தான் இருக்கு பேசுறது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. அவரு ஆனால் ஆக்டிவா இருக்காரு, ரொம்ப ஆக்டிவ். அவர் ஆக்டிவா இருக்காருன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஒரு தனி ஒரு மோட்டிவ்ல வந்திருக்காரு. அவருக்கு வந்து கேம் ஆடணும், இல்ல நான் வந்து வின் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்ல அவர் உள்ளுக்கு வரல. அவருக்குன்னு ஒரு தனி ஒரு மோட்டிவ்ல அவர் வந்திருக்காரு உள்ளுக்கு. பாப்போம் அவர் என்ன பண்றாருன்னு. அப்புறம் விஷாலி நேஷனல் பிளேயர், பாஸ்கெட் பால் பிளேயர். ஐ திங்க் ஓகே, ஷீ இஸ் ஓகே, குட். மேபி குட்னு சொல்றதை விட எப்படி சொல்றது, எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது டாஸ்க்லாம். ஓகே. ஆதிரை. என்னன்னு தெரியல. ஆதிரை வந்து தெரியல, எதிர்பார்க்க. ரம்யா ஜோ யாரு? சரி விட்டுருங்க, தெரியலடா. ராணா சிங்கர் வினோத் குமார். ஓகே, லைக் ஹிம். லைக் வியானா வேஸ்ட். பிரவீன் ராஜ் ஓகே, எதிர்பார்க்கலாம். பிரவீன் ராஜ் நான் வந்து சொல்லணும்னா ஆர்வக்கோளார் மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்காம. ஆமா, கொஞ்சம் ஆர்வக்கோளார் மாதிரி இருக்கு. சுபிக்ஷா யாரு? ஐ திங்க் ஷீ மேபி, பட் ஷீ இஸ் குவைட்டா இருக்காங்க கொஞ்சம். What do you mean by quiet? எதிர்பார்க்கலாம். என்னன்னு எதிர்பார்ப்போம், உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே. அப்சரா. அப்சரா வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, ஐ திங்க் ஷீ இஸ் குட். In what aspect? எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்ட இந்த கண்டென்ட். என்ன எல்லாத்தையும் நேர்மை. ஓகே, மேபி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். மேபி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மேபி. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை விட டாஸ்க் குட் இன் டாஸ்க். எதை வச்சு சொல்றீங்க? அவங்க ஏவியை வச்சு. ஏவில என்ன பத்தி தைரியமா எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நந்தினி யாரு? தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருங்க. விக்கல்ஸ் விக்ரம் ஓகே, லைக் ஹிம். கமருதீன் இன்ட்ரெஸ்டிங். அவரும் பயங்கர எதிர்பார்ப்போட வந்திருக்காரு. துருன்னு பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அது சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு தானே அவரு, விஜய் டிவி. விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து நிறைய விஜய் கண்டிப்பா விஜய் டிவி ப்ராடக்ட் கண்டிப்பா. வந்து அது எனக்கு சீரியஸ்லி வெரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். ரொம்ப அவங்களோட ப்ராடக்ட் வந்து இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு அவங்க தான் வல்லவர் நல்லவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பாப்போம் எப்படி போகுதுன்னு இந்த வாரம். அகோரி வந்து காமெடி. பட் நீங்க வந்து அவரோட காமெடியா பாக்குறீங்க. எனக்கு கொஞ்சம் அந்த பையனை பார்த்தா பாவமா தான் இருக்கு. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப
இந்த 25 வயசுல வந்து ரொம்ப அவன் வந்து ரொம்ப லைஃப வந்து ஒரு நல்ல கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம, பேரண்ட்ஸ் இல்லாம ஒரு அப்படியே போட்டு காம்ப்ளிகேட்டட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிக் பாஸ்ல வந்து யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அத வந்து கரெக்ட்டா மாத்தி அமைச்சுட்டா சரி. ஏதோ 25 வயசுல 3 அ குழந்தைங்க வேற. ஆமா. அது வந்து ஐ ரியலி விஷ் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் இத வந்து நல்லா பயன்படுத்தி ஒரு 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 நல்ல ஒரு புது ஆளா, ஒரு புது மனிதனா வந்தா சந்தோஷம். So overall பார்த்தா இந்த வாட்டி different, very different. Very different. Yes, friend. I'm so excited. I'm waiting for upcoming episodes. எப்படி என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வத்துல இருக்கேன். ஆமா, நானும் இப்போ வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பிக் பாஸ் எபிசோட் லான்ச் வந்து ஓகே, எல்லாம் குட். எதிர்பார்க்கலாம், என்ன பார்க்கணும் பார்க்கலாம். நானும் ஆவலாக இருக்கேன், பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். அப்டேட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய் பாய், see you. பார்க்கும் வரை பாய் பாய். பாய்.